Good evening, player. Good evening, sir. Good evening, sir. Good evening, Good sir. evening, sir. Screen share ஆயிருக்கா? Good evening, sir. Oh, Yes, sir. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? Sir, screen கேக்குதில்ல. நான் பேசுறது கேக்குது இல்லையா? சரி, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யாருக்காவது ஸ்கிரீன் விளங்க இல்ல அப்படின்னா கேமரா ஆன் பண்ணிருக்கோம், கேமராவை ஓப் பண்ணிடணும். கேமரா ஆன் பண்ணிருக்கோம், கேமரா ஓப் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணிருக்கோங்க, மைக் ஓப் பண்ணுங்க. சரியா மயன்? சரியா மயன்? Sorry, sir. சரியா? சரி, ஓகே. நாங்க நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற பாடம் வந்து பின்னங்கள் பாடம், அப்படிதானே? சரி, லாஸ்ட் கிளாஸ்ல பின்னம்னா என்ன, அந்த பின்னம் ஒன்றை எவ்வாறு எழுதி காட்டுறது, பின்னம் ஒன்றின் பகுதி எண், தொகுதி எண், அடுத்தது பின்னம் ஒன்றின் வகைகள், அடுத்தது சமவெளி பின்னம், இவ்வளவு விஷயங்கள் நாங்க கடைசி கிளாஸ்ல பார்த்தோம். சரியா? Sorry, sir. சரி, அப்ப நாங்க இந்த பயிற்சி செய்தாச்சு. இந்த பயிற்சி செய்தாச்சு தானே? Oh, sir. சரி. ஒரு சின்ன ஞாபகமூட்டலுக்காக வேண்டி இப்ப முதலாவது பாருங்க, ஒரு சதுரம் தரப்பட்டிருக்குது. 2 பகுதியா பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி நிறந்தீட்டப்பட்டிருக்குது. அப்ப சமனாக பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகள் 2, நிலற்றப்பட்டுள்ள பகுதி 1. அப்ப பின்னமாக எழுதினோம்னா பகுதி எண்ல 2ம் தொகுதி எண்ல 1ம், ஆகவே வாசிக்கிற முறை 2ல் 1. அடுத்து ஒரு செவ்வகம் சமனாக 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அப்ப சமனாக பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகள் 3, நிறந்தீட்டப்பட்டுள்ள பகுதிகள் 2, நிலற்றப்பட்டுள்ள பகுதியை பின்னமா எழுதினோம்னா பகுதி எண்ல 3ம் தொகுதி எண்ல 2ம், வாசிக்கும் முறை 3ல் 2. அடுத்தும் ஒரு செவ்வகம் சமனாக பிரிக்கப்பட்டிருக்குது 4 பகுதிகளாக, நிலற்றப்பட்டுள்ள பகுதி 2, அப்ப பின்னமாக பகுதி எண்ல 4ம் தொகுதி எண்ல 2ம், வாசிக்கும் முறை 4ல் 2. அடுத்தும் ஒரு செவ்வகம் தந்திருக்குது, சமனாக 6 பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்குது, நிலத்திற்காக 3 பகுதிகள், பகுதி எண்ல 6ம் தொகுதி எண்ல 3ம், கோட்டுக்கு கீழே 6ம் கோட்டுக்கு மேல 3ம் இருக்கும். ஆகவே 6ல் 3 அப்படின்னு சொல்லி வாசிப்போம். சரியா? சரி, சார். ஓகேவா? Sorry, sir. இப்ப இந்த கேள்வி, சரி, சார். கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் நிலற்றிய பகுதியை முழுவதின் பின்னமாக தருக. அப்ப முதலாவது எழுதினா 4ல் 1, முதலாவது வந்து 4ல் 1. சரியா? சரி, சார். முதலாவது 4ல் 1, இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு சின்ன விளக்கத்துக்காக வேண்டி, ஞாபகப்படுத்தலுக்காக வேண்டி. ரெண்டாவது 3ல் 2, இது செய்திருக்கோம் தானே மகள்? செஞ்சுட்டோம், சார். ஓகே. sir. அடுத்தது வந்து 8ல் 3, அடுத்தது 8ல் 3, அதுக்கடுத்து 9ல் 4, அடுத்தது வந்து 4ல் 3. சரியாம? சரியாமல்? சரி, சார். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வந்தா ஆன்சர் பண்றதுக்கு தெரியும் தானே? பிரச்சனை இல்லையே. பிரச்சனை இல்ல, sir. சரியா? சரி, ஓகே. சரி, அடுத்து பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள உருக்களை பிரதி செய்து அதன் கீழ் தரப்பட்டுள்ள பின்னத்துக்கு பொருத்தமானவாறு நிலற்றுக. அப்ப கீழே தந்திருக்காங்க உங்களுக்கு பின்னம். அப்ப அந்த படத்தை அதே மாதிரி பிரதி செய்து அவங்க தந்திருக்க இத நீங்க நிறந்தீட்டி காட்டணும். இது செய்துகிட்டு வர சொன்னேன், அப்படியா? ஹோம்வொர்க் கொடுத்தீங்க, சார். ஓ, சரி. அப்ப நீங்க இந்த முதலாவது படத்துல 3 பகுதி எத்தனை பகுதிகள் நிறுத்திட்டு இருக்கணும்?
மூன்றுக்கு 3 பகுதிகள். அப்ப மொத்தம் 7 இருக்குது. மொத்தம் 7 இருக்குது. அதுல இப்படி 3 பகுதியை நிரந்திட்டு இருந்தீங்கன்னா உங்களோட விடை சரி. சரியா மகள்? சரியாம சரி சார். செய்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. இப்படி செய்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. செய்து இல்லைன்னா இப்ப குயிக்கா செய்து கொள்ளுங்க. அடுத்ததுல மொத்தம் 6 பகுதிகள் இருக்குது. அப்ப ஒரு பகுதியை விட்டு போட்டுட்டு 5 பகுதியை நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மைக் கொண்டுல பேரண்ட்ஸ் கதைக்கிறது இங்க கேக்குது. நீங்க கொஞ்சம் தனியா இருந்தா நல்லா. அடுத்ததுல 8 பகுதிகள் இருக்குது. அப்ப அதுலயும் 5 பகுதிகளை நீங்க நிரந்திட்டு இருக்கணும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி. அப்ப இந்த மாதிரி செய்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க வேகமா. செய்ய இல்லைண்டா குயிக்கா செய்து கொள்ளுங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்தா கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த நான் நிரந்திட்டுறது மவுசை பிடிச்சி நிரந்திட்டுறேன். அப்ப கொஞ்சம் அங்கால இங்கால போயிட்டு தான் இருக்கும். ஆனா நிரந்திட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? சரி சார். சரி. அப்ப எல்லாருக்கும் இப்ப கிளியர் ஆயுது. கிளியர் சார். இன்னும் நோட் பண்ண யாராவது நோட் பண்ற டைம் எதுவும் வேணுமா? வேணாம். சரி, ஓகே. அப்ப இனிமே உங்களுக்கு பின்னம் ஒன்று தந்து அதை நிரந்திட்டுக்கு தந்தால் உங்களுக்கு செய்ய இயலும். சரிதானே மகள்? சரிதானே மகன்? சரி சார். சரி சார். சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து நாங்க அந்த சமவெளி பின்னங்கள் பார்த்தோம். சரியா? அப்ப சமவெளி பின்னம்னா ஒரு பின்னம் தருவாரு. அந்த பின்னத்தை தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கலாம் அல்லது ஒரே எண்ணால என்ன செய்யலாம்? வகுக்கலாம். வெரி குட், வெரி குட். ஒரே எண்ணால பெருக்கலாம் அல்லது ஒரே எண்ணால என்ன செய்யலாம்? வகுக்கலாம். அப்ப அந்த இதுகள் நாங்க கடைசி கிளாஸ்ல பார்த்துருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க. சரியா? முதலாவது படம் 2ல் 1, இரண்டாவது படம் 4ல் 2. அப்ப இங்க இதுலயும் அரைவாசி பகுதி தான் இருக்குது, இதுலயும் அரைவாசி பகுதி தான் இருக்குது. அப்ப இந்த அளவு ரீதியா பார்க்கும் பொழுது ரெண்டுமே சமனானது. ஆனா பின்னங்கள் ரீதியா பார்க்கல 2ல் 1 4ல் 2 இருக்குது. 2ல் 1 4ல் 2 அப்படின்னு இருக்குது. அங்க பேசும் பொழுது மைக் ஓபன் இருக்கான்னு பார்க்கணும். மைக் ஆன் பண்ணி கொண்டு நீங்க பேசி கொண்டிருந்தீங்கன்னா நாங்களும் கேட்க வேண்டியதா இருக்குது. அப்ப இந்த 2ல் 1 இந்த 4ல் 1 மாற்றணுமா இருந்தா நீங்க பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் என்ன செய்திருக்கணும்? பெருக்கி இருக்கணும். எத்தனையால பெருக்கி இருக்கணும்? 2ஆல. 2ஆல பெருக்கி இருக்கணும். அப்ப சமவெளி பின்னம் என்பது ஆல்ரெடி தரப்பட்ட ஒரு பின்னத்தை, சரியா? அப்ப இங்க தரப்பட்ட பின்னம் 2ல் 1. இந்த 2ல் 1ங்கிற பின்னத்துக்கு சமவெளி பின்னம் ஒன்றை நாங்க உருவாக்கணுமா இருந்தா அந்த பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால பெருக்க வேண்டும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். இப்ப இது சமவெளி பின்னம். பாருங்க, இந்த இடத்துல இருந்து அளவையும்
இந்த இடத்துல இருந்து இந்த அளவை நீங்க பாருங்க கீழே வரைக்கும் ஒரே படம் தான். ஆனா என்ன செய்திருக்காங்க, அரைவாசி என்பதை காட்டியிருக்காங்க. அப்ப 2ல் 1ன்னா அரைவாசி, 4ல் 2ன்னா அரைவாசி, 6ல் 3ன்னா அரைவாசி, 8ல் 4ன்னா அரைவாசி, 10ல் 5ன்னா அரைவாசி. அப்ப இந்த 2ல் 1க்கு இந்த 4ல் 2 சமன், இந்த 6ல் 3 சமன், இந்த 2ல் 1க்கு இந்த 8ல் 4 சமன், இந்த 2ல் 1க்கு இந்த 10ல் 5 சமனானது அப்படிங்கிற நீங்க விலையும் கொள்ளலாம். அப்ப 2ல் 1 2ஆல பெருக்கினா 4ல் 2, 2ல் 1 3ஆல பெருக்கினா 6ல் 3, 2ல் 1 4ஆல பெருக்கினா 8ல் 4, 2ல் 1 5ஆல பெருக்கினீங்கன்னா 10ல் 5. அப்ப இவ்வாறு தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால பெருக்குவதன் மூலமா சமவெளி பின்னங்களை உருவாக்கலாம். ஓகே தானே? ஓகே சார். Okay, sir. இது ஆல்ரெடி நாங்க பார்த்த விஷயம். சரியா? சரி, அதுல கொஞ்சம் உதாரணங்கள் நாங்க நோட் பண்ணணும். சரியா? கொஞ்சம் உதாரணங்கள், இந்த உதாரணங்கள் நோட் பண்ணோம். இது பெருக்குவதன் மூலமா. இது நோட் பண்ணிருக்கோம் தானே? சொல்லுங்க மாயன், இந்த உதாரணங்கள் நோட் பண்ணிருக்கோம் தானே? நோட்டை பார்த்து குயிக்கா சொல்லுங்க. இல்ல சார். ஆமா சார். இது நோட் பண்ணிருக்குது மகள். இல்ல சார். இல்ல சார். நோட் பண்றோம் சார். இது நோட் பண்ண சொன்னேன் மகள். ஒரு முறை பெருக்கல்ல, இன்னொரு முறை வகுத்தல்ல. சரியா? இந்த 4 உதாரணங்களை நோட் பண்ணி இந்த கீழே தடித்த கலர் கருப்பு எழுத்துல தரப்பட்டிருக்கிறத கட்டாயம் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசி கிளாஸ்ல நாங்க நோட் பண்ணது. சரியா? சரியா? அப்ப நீங்க மறந்து இருப்பீங்களா இருக்கும் சொன்ன விஷயத்த. சரியா? அப்படி நோட் பண்ணி இல்லைன்னு சொன்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் இடத்தை விட்டுக்கொண்டு ஃப்ரீயா இருக்க டைம்ல அதை நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? சரி சார். சரி, இப்ப முதலாவதுல பாருங்க 2ஆல பெருக்கி இருக்குது. முதலாவதுல 2ஆல, 2ஆவதுல 3ஆல பெருக்கி இருக்குது, 3ஆவதுல 4ஆல பெருக்கி இருக்குது. சரியா? அப்போ விரும்பிய ஒரு எண்ணால நாங்க பெருக்கி ஒரு சமவெளி பின்னத்தை உருவாக்கலாம். சரியா? விரும்பிய ஒரு எண்ணால பெருக்கணும் கட்டாயம். ஆனா பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால பெருக்கணும். அதுதான் இங்க நிபந்தனை, அதுதான் இங்க உள்ள விதிமுறை. சரியா? பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால பெருக்கணும். சரியா மகள்? சரியா மாயன்? சரி சரி சார். சார். அடுத்து இதையும் நோட் பண்ண சொன்னேன். இது வகுத்தல்ல. சரியா? அப்ப இதுல முதலாவது 4ல் 2 2ஆல பிரிச்சிருக்குது. 2ஆவது 6ல் 3 3ஆல பிரிச்சிருக்குது. 3ஆவது 8ல் 4 4ஆல பிரிச்சிருக்குது. அப்ப இந்த வகுத்தல் முறையில செய்யும் பொழுது கட்டாயம் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். என்ன, அப்படிதானே? ஓ சார். ஓ சார். வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். அப்ப வாய்ப்பாடு தெரியாத ஒருத்தருக்கு இந்த வகுத்தல் முறை என்பது கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். ஏன்னா வாய்ப்பாடுல உள்ள எண்கள் தெரிஞ்சிருந்தா தானே அதுல என்ன வாய்ப்பாடு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி முடியாது. சரியா? இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு, சரியா, இப்படி ஒரு பின்னம் தந்துட்டார். நான் எத்தனை எழுதியிருக்கேன்? 14 மேல் 6. 14 மேல் 6. அப்ப இந்த 2 எண்களுக்குள்ள எந்த வாய்ப்பாடு இருக்குது? 6ஆம் வாய்ப்பாடு. பாத்தீங்க தானே? 14ம் 6ம் எந்த வாய்ப்பாடுக்குள்ள வருது? 2ஆம் வாய்ப்பாடு. 2ஆம் வாய்ப்பாடு. இரண்டாம் வாய்ப்பாடு. அப்ப அங்க 6ஆம் வாய்ப்பாடு 6ஆம் வாய்ப்பாடு. எப்படி நீங்க 6ஆம் வாய்ப்பாடுன்னு சொல்லுவீங்க? இந்த 2 எண்ணையும் ஒரே எண்ணால வகுப்பதன் மூலமா கண்டுபிடிக்கிறது தான் சமவெளி பின்னத்துல வகுத்தல் முறை. அப்ப இது 2 3 6. சரியா? 7 2 14. சரியா? 2 6
7 2 14. அப்ப 2ஆம் வாய்ப்பாடு தான் இங்க இருக்குது. அப்ப இதை பிரிச்சு போட்டீங்கன்னா 7 மேல் 3 அப்படின்னு உங்களுக்கு வரும். அப்ப இந்த 14 மேல் 6ம் இந்த 7 மேல் 3ம் சமவெளி பின்னங்கள். அப்ப இப்படி வகுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. உடனே மறந்து போட்டா இனி சிக்கல் தான். சரியா? நோட் பண்ண சொன்னேன், இதை பார்த்து கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அப்ப இப்ப பார்த்து கொண்டு வர இல்லை, ஆல்ரெடி இப்ப மறந்தாச்சு. ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் இணைகளை போட்டேன். 14 மேல் 6 இதுல எந்த வாய்ப்பாடு காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதுல எந்த வாய்ப்பாடு காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப விலை கொள்ளலாம் எந்த வாய்ப்பாடு இதுல காணப்படுது அப்படின்னு சொல்லி. அப்ப சமவெளி பின்னத்தை உருவாக்குறதுக்கு 2 முறைகள் இருக்குது. ஒன்று பெருக்கல் முறை, இன்னொன்று வகுத்தல் முறை. சரியா? திரும்ப சொல்றேன். இந்த பாருங்க, 2ல் 1 தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கணும்னா 4ல் 2 கிடைக்கும். 2ல் 1 தொகுதியையும் பகுதியையும் 3ஆல பெருக்கினா 6ல் 3 கிடைக்கும். 2ல் 1 தொகுதியையும் பகுதியையும் 4ஆல பெருக்கினா 8ல் 4 கிடைக்கும். 2ல் 1 தொகுதியையும் பகுதியையும் 5ஆல பெருக்கினா 10ல் 5 கிடைக்கும். சரியா? இப்ப இது 2ஆல பெருக்கினது, 3ஆல பெருக்கினது, 4ஆல பெருக்கினது, 5ஆல பெருக்கினது இல்லாம யாராவது ஒன்று வேற ஒன்று சொல்லுங்க. அப்ப இந்த 2ல் 1க்கு சொல்லுங்க, வேற ஒன்று. சமவெளி பின்னம் மட்டும் உருவாக்குறதுக்கு சொல்லுங்க டாக்டரே, வேற ஒன்று. 4 4ஆல இங்க பெருக்கி இருக்குதானே மகள்? அதான் சொன்னனே, இதுல இல்லாதது ஒன்று சொல்ல சொல்லு. 10/20. வெரி குட். அப்ப மேலே கீழே எத்தனை பெருக்கணும் சொல்லுங்க மகள்? 10. அப்ப 20 மேல் 10ன்னு சொன்னா மேலே கீழே எத்தனை பெருக்கி எத்தனை பெருக்கி இருக்கணும்? தொகுதியையும் பகுதியையும் 10ஆல பெருக்கி இருக்கணும். அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? விரும்பிய ஒரு எண்ணை பெருக்கி சரியா கண்டுபிடிக்கலாம். அதே போல இந்த வகுத்தல் முறையில முதலாவதுல 2ஆல வகுக்கப்பட்டிருக்குது, 2ஆவதுல 3ஆல வகுக்கப்பட்டிருக்குது, 3ஆவதுல 4ஆல வகுக்கப்பட்டிருக்கு. மேலதிகமாக நான் ஒரு உதாரணம் தந்தேன். 14 மேல் 6. அப்ப இது 2ஐயும் பிரிக்கக்கூடிய ஒரு எண் கேட்டேன். சரியா? அப்ப 2ஆல பிரிக்கலாம். தொகுதியை 2ஆல பிரிச்சா 3, பகுதியை 2ஆல பிரிச்சா 7. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அப்ப இதை நல்லா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் பார்த்து கொள்ளலன்னு சொன்னா மறந்து போயிருவீங்க. சரியா? சரி. அப்ப இந்த இதுகள் பார்த்தாச்சு. சரியா? நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. சரி. இந்த உதாரணத்தை பார்ப்போம். இது ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தா நோட் பண்ண தேவையில்லை. நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. 10ல் 2க்கு சமவெளி பின்னங்கள் 2ஐ எழுதுக. இப்படித்தான் கேள்வி கேட்பாரு. 2 வீதம். சரியா? 2 வீதம், 2 அந்த வீதம்னு சொல்லி வந்தாலும் 2 எழுதணும். அப்ப 10ன் மேல் 2 3ஆல பெருக்கி இருக்காங்க. 3ஆல பெருக்குனா 13 30, 3 6 ஒரு பின்னம். 10ல் மேல் 2 2ஆல வகுக்கப்பட்டிருக்குது. அப்ப 2ஆல வகுக்கலாம் தானே? ஏன்? 2ஆம் வாய்ப்பாடு இருக்குது. O 2 2, I 2 10. சரியா? சரி சார். ஆகவே 5ல் 1. அப்ப இந்த 30ல் 6, 5ல் 1 என்பன 10ன் மேல் 2 இந்த சமவெளி பின்னங்களாக காணப்படும். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். அப்ப இது நோட் பண்ணலன்னா கொஞ்சம் வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே சார். நோட் பண்ணி இல்லைன்னா கொஞ்சம் வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா?
சரியா மகள்? சரியா மயன்? சரி சார். இன்னும் யாருக்காவது டைம் வேணுமா? சரி சார். சார் இன்னும் 1 மினிட் தாங்க சார். ஓகே, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சரி சார். சரியா மகள்? சரியா மயன்? சார் இருங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுதிடுவேன். அப்ப ஒரு சமவெளி பின்னம் ஒன்று தந்து அதுக்கு 2 சமவெளி பின்னங்கள் கேட்டா 2 சமவெளி பின்னத்தையும் பெருக்கியும் எழுதலாம், 2 சமவெளி பின்னத்தையும் வகுத்தும் எழுதலாம், 1 பெருக்கி 1 வகுத்தும் எழுதலாம். சரியா? சரி சார். சரி சரி. சார். அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். கிளியர் சார். சரி, இப்ப இங்க பாருங்க. 2வது 10 மேல் 2ம் 15 மேல் 3ம் சமவெளி பின்னங்களா என காண்க. 10 மேல் 2ம் 15 மேல் 3ம் சமவெளி பின்னங்களா என காண்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சரியா? சரி. அப்ப 10 மேல் 2ல எந்த வாய்ப்பாடு இருக்குது? 10 மேல் 2ல எந்த வாய்ப்பாடு இருக்குது? இரண்டாம் இரண்டாம் வாய்ப்பாடு. வாய்ப்பாடு. 2ஆம் வாய்ப்பாடு. அப்ப தொகுதியையும் பகுதியையும் எத்தனையால பிரிக்கலாம்? இரண்டால பிரிச்சீங்கன்னா இந்த 10ல் 2க்கு 5ல் 1 என்ன பின்னமா இருக்கும்? இந்த 10ல் 2க்கு இந்த 5ல் இந்த 10ல் 2க்கு இந்த 5ல் 1 சமவெளி பின்னமாக காணப்படும். அதே மாதிரி அடுத்து கொடுத்துருக்காங்க 15 மேல் 3. அப்ப 15ம் 3ம் வாய்ப்பாடுல உள்ள எண்களா? ஆமா சார். எத்தனை வாய்ப்பாடு? எத்தனை வாய்ப்பாடு? 3ஆம் வாய்ப்பாடு. 3ஆம் வாய்ப்பாடு. வாய்ப்பாடு. மேலே தொகுதியினை பகுதியினை எத்தனையால பிரிக்கலாம்? தொகுதியினை பகுதியினை எத்தனையால பிரிக்கலாம்? 3ஆல பிரிக்கலாம். 3ஆல பிரிச்சா 15 மேல் 3க்கு 5ல் 1 என்ன பின்னமாக காணப்படும்? சமவெளி பின்னமாக காணப்படும். ஆகவே 10ல் 2 பிரிச்சாலும் 5ல் 1 வருது, 15 மேல் 3 பிரிச்சாலும் 5ல் 1 வருது. ஆகவே அப்ப இந்த 2 பின்னங்களும் சமனான பின்னங்கள் என்பது உறுதியாகுது. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி ஆகவே 10ல் 2ம் 15ல் 3ம் சமவெளி பின்னங்கள் ஆகின்றன. சரியா? சரி சார். சரி சார். அப்ப வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும், அப்படித்தானே? வாய்ப்பாடு தெரியாத சிக்கலாயிரும். வாய்ப்பாடு கட்டாயம் இங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி சார். சரி, மைக்க ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்றவங்க கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. மைக் எல்லாரும் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சராவுட்டு மைக்க ஓப் பண்ண முடியல. நீங்க தான் மைக்க ஓப் பண்ணணும். சரா உங்களோட மைக்க. சரா, சராவா சாராவா? ஓகே. சரி.
நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், இன்னும் 1 செகண்ட் தாங்க. சார் கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சார் எழுதியாச்சு. இன்னும் டைம் வேணும். யாருக்கு இன்னும் டைம் வேணும்? சார் எனக்கு சார் கொஞ்சம் சார் டக்குன்னு எழுதி. என்ன ஒரு நிமிஷம். சார் எழுதிட்டேன். அப்ப சமவெளி பின்னம் கொண்ட சமவெளி பின்னம் ஒன்று எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது இப்ப விளங்கி இருக்கணும். ஒன்று பெருக்குவதன் மூலமா உருவாக்கலாம், அல்லது வகுத்தல். வகுப்பதன் மூலம். அப்போ வகுத்தல் மூலம் உருவாக்கணுமா இருந்தா எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? வாய்ப்பாடு. வாய்ப்பாடு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? வாய்ப்பாடு சார். சரி, ஓகே. சரி, அப்ப எல்லாருக்கும் இப்ப கிளியர் தானே? கிளியர் சார். சரியா. இந்த பயிற்சி செய்தாச்சு. பாருங்க, இந்த பயிற்சி செய்தாச்சாண்டு. இல்ல சார். இல்ல சார். இல்லாட்டி ஹோம்ஒர்க் தந்தேனா? இல்ல சார். இல்ல சார். சரி, செய்யுங்க பாப்போம் இப்ப குயிக்கா.
சார் திரும்ப செய்துட்டேன். செய்துட்டா திரும்ப ஒருக்கா செக் பண்ணுங்க. செய்துட்டா திரும்ப ஒருக்கா செக் பண்ணுங்க. ஜாச்சு சார். செய்துட்டா திரும்ப ஒருக்கா செக் பண்ணுங்க எல்லாம் சரியா செய்திருக்கீங்களாண்டு. சார் சரி பாப்போமா? சரி 3 மினிட்ஸ். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சரியா மயன்? சரி ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவதுல 3 மேல் 1 தந்திருக்காங்க. அப்ப அவர் ஒரு இடைவெளி தான் கொடுத்திருக்காரு. அப்ப தொகுதியை 2ஆல பெருக்குனா பகுதியை எத்தனையால பெருக்கி இருக்கணும்? 2ஆல பெருக்கி இருக்கணும். போட்டுண்டா சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து 2வது கேள்வியில 4ல் 3 கொடுத்திருக்காரு. பகுதியை 3ஆல பெருக்கி இருக்காரு. அப்ப கட்டாயம் தொகுதியை எத்தனையால பெருக்கணும்? 3ஆல. அப்ப பகுதிக்கு வரணும் 3 12 12. 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 9. சரியா மயன்? சரியா மகள்? சரி சார். அடுத்து சரி சார். 3வது 12ல் 8 கொடுத்திருக்காரு. 12ல் 8. அப்ப பகுதியை 4ஆல பிரிச்சா தொகுதியை எத்தனையால பிரிக்கணும்? 4ஆல. 4ஆல பிரிக்கணும். அப்ப 12ல் 4 எத்தனை தடவை? 3 தடவை. 3 தடவை. 3 தடவை. 3 தடவை. 3 12. 3 12. 8ல 4 எத்தனை தடவை? 2 தடவை. 2 தடவை.
12 8க்கு சமவெளி பின்னம் 3 2ன்னு வரும். எப்படி வரும்? 3 2 2. அடுத்து பாருங்க, 4வது 20ல் 10 கொடுத்திருக்காரு. அப்ப 20ல் 10ல எத்தனை வாய்ப்பாடு காணப்படுது? காணப்படுது. வாய்ப்பாடு. அப்ப 10ஆம் வாய்ப்பாடால பிரிச்சோம்னா அந்த யாரோ ஒரு மகள், உங்களோட லைன் கிளியர் இல்ல மகள், நீங்க முதல்ல இருந்து பேசுறீங்க, உங்களோட லைன் சரியான மாதிரி கிளியர் இல்ல, உங்களோட கவரேஜ் பிரச்சனை போல, அதை கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க. அது யார் மகன்? அது யார்? நான் சொல்றேன் லைன் கிளியர் இல்லைன்னு. சரியா? அது மற்றவங்களுக்கு தான் தெரியல. சரியா? 20 10ஆல பிரிச்சா 2, 10 10ஆல பிரிச்சா 1. சரியா? சரி சரி சார். சரி. அடுத்து பாருங்க, 9ல் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 9ல் 4 நேரடியா பெருக்க போறோம், பெருக்கிறத காட்ட இல்ல. அப்ப 4ல இருந்து 8 வரணுமா இருந்தா எத்தனையால பெருக்கி இருக்கணும்? 4 நல்லா யோசிங்க. இந்த 4 2 8 வரும். 2 அப்ப இந்த சின்ன வாய்ப்பாடு தெரியலன்னா அப்ப என்ன செய்யறது? சரியா? அப்ப 4 2 8. அப்ப கீழே 9ஐயும் 2ஐயும் பெருக்கி இருந்தீங்கன்னா இங்க எனக்கு எத்தனை வந்திருக்கணும்? 18. எத்தனை வந்திருக்கணும்? 18. அடுத்து பாருங்க, இந்த 18ல இருந்து இங்க 36ன்னு போட்டிருக்காரு. அப்ப 18 என்ன செஞ்சா 36 வரும்? இரண்டால பெருக்கணும். 18 2ஆல பெருக்குனா 36னா, அப்ப 8 2ஆல பெருக்குனா மேல எத்தனை வந்திருக்கணும்? 16 16 வந்திருக்கணும். எத்தனை வந்திருக்கணும்? 16 சரியா? சரி. அடுத்து பாருங்க, இப்ப இங்க ஒரு பாக்ஸ கொடுத்துருக்காரு. இப்ப 4ல இருந்து 8 கொண்டு வந்தோம், 8ல இருந்து 16 கொண்டு வந்தோம். அப்ப 16ல இருந்து இங்க வந்தா அப்ப இந்த கட்டத்துல எத்தனை வந்திருக்கணும்? 16 2ஆல பெருக்குனா எவ்வளவு? 32 சார். 16 2ஆல பெருக்குனா எவ்வளவு? 32 சார். 32 சார். அப்ப 36 2ஆல பெருக்குனா டீ குடிக்க போறேன் நீ. 72. 36 2ஆல பெருக்குனா 82. 36 2ஆல பெருக்குனா எவ்வளவு? 72. சரியா? 72. அடுத்து பாருங்க, 8ன் மேல் 4 கொடுத்திருக்காங்க, மேல 2ஆல பிரிச்சிருக்காரு. அப்ப தொகுதியை 2ஆல பிரிச்சா பகுதியை எத்தனையால பிரிக்கணும்? 2ஆல. 2ஆல. அப்ப 2ஆல பிரிச்சீங்கன்னா 4ல் மேல் சொல்லுங்க, 4ல் மேல் எவ்வளவு? 4ன் மேல் 2. 4ல் மேல் 2. அடுத்து பாருங்க, 7வது கேள்வி. 7ல் 2 கொடுத்திருக்காரு, பெருக்கல் அடையாளம் போட்டிருக்காரு. இப்ப 7 வைத்துக்கொண்டு 14 உருவாக்கணுமா இருந்தா 7 என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கணும். பகுதியை 2ஆல பெருக்கினா தொகுதியை எத்தனையால பெருக்கி இருக்கணும்? 2ஆல. அப்ப தொகுதியில எத்தனை வரும்? 4. 4. 2ஆல. சரி. அப்ப 7ல் 2க்கு சரியா? 7ல் 2க்கு 14ல் 4. 7ல் 2க்கு 14ல் 4 சமவெளி பின்னமாக காணப்படும். சரியா? சரி சார். சரி. சரி அடுத்து சார். 5ல் 4 கொடுத்திருக்காரு.
இப்ப 5ல இருந்து 10 வரணுமா இருந்தா 5ல இருந்து 10 வரணுமா இருந்தா என்ன செஞ்சா 10 வரும்? 2ஆல பெருக்கணும். இரண்டால பெருக்கணும். அப்ப 4ஆல 2ஆல பெருக்கினா எத்தனை வரும்? 8. 8. இப்ப 5ல இருந்து 15 உருவாக்கி இருக்காரு. அப்ப 5ல இருந்து 15 உருவாக்க என்ன செய்யணும்? 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்கணும். 3ஆல. அப்ப தொகுதி என்ன 4ஐ எத்தனால பெருக்கி இருக்கணும்? தொகுதி என்ன எத்தனால பெருக்கி இருக்கணும்? 3ஆல. 3ஆல. இப்ப 4 12. 12. சரி. சரியா செஞ்சிருந்தா சரி போட்டு கொள்ளுங்க. பிழையா இருந்தா டக்குனு கரெக்ஷன் செஞ்சு கொள்ளுங்க. மைக் ஆஃப் பண்ண சொன்னேன். மைக்கை ஆஃப் பண்ண சொன்னேன். நான் மைக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கேன். யாராட்ட மைக் ஒன்ல இருக்குண்டு. சரியா? ஓகேவா? ஓகே ஓகே சார். இன்னும் நோட் பண்ற டைம் வேணுமா? இன்னும் நோட் பண்ற டைம் வேணுமா? இல்ல சார். இல்ல. சரி, ஓகேயா? இப்ப இந்த கேள்வியை பாருங்க. தரப்பட்ட ஒவ்வொரு பின்னத்திற்கும் 2 சமவெளி பின்னங்கள் வீதம். எத்தனை சமவெளி பின்னங்கள் வீதம்? 2 சமம். 2 சமவெளி பின்னங்கள் வீதம்னா இந்த 4ல் ஒன்றுக்கும் 2 சமவெளி பின்னம். இந்த 5ல் 3க்கும் 2 சமவெளி பின்னம். சரி, அப்ப பெருக்குவதன் மூலமாக. எப்படி செய்வதன் மூலமாக? பெருக்குவதன் மூலமாக. பெருக்குவதன் மூலமா. சரியா மகள்? சரியா மகன்? சரி சரி சார். சார். சரி சார். அப்ப இந்த கேள்விய நீங்க செய்து கொள்ளணும். ஓகே? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரியா? அடுத்த ஹெட்டிங் போடுங்க. அந்த கேள்வி செய்வதற்கு தேவையான அளவு இடத்தை விட்டுக்கொண்டு பின்னங்களை ஒப்பிடுதல் போடுங்க. தலைப்பு பின்னங்களை ஒப்பிடுதல். பின்னங்களை ஒப்பிடுதல். சரி சார். பின்னங்களை ஒப்பிடுதல் போட்டீங்களா? ஓ சார். சரி. இப்ப பின்னங்களை ஒப்பிடுதல்னா 2 பின்னங்கள் அப்பலாட்டி 3 பின்னங்கள் எங்களுக்கு தருவாரு. 2 பின்னங்கள் அப்பலாட்டி 3 பின்னங்கள் எங்களுக்கு தருவாரு. அப்போ அந்த பின்னங்களை நாங்க என்ன செய்யணும்? பெரிய பின்னம் எது, சின்ன பின்னம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, அப்பலாட்டி 3 பின்னங்களையும் சின்னது, பெருசு, ஆகவும் பெருசு அப்படின்னு வரிசையில என்ன செய்யணும்? காமிக்கணும். அப்பலாட்டி பெருசு, சின்னது, அதை விட சின்னது அப்படின்னு சரியா கீழ்பக்கம் காட்டணும்.
அப்ப சின்னதுல இருந்து காமிச்சா ஏறு வரிசைன்னு சொல்லுவோம். பெருசுல இருந்து சின்னதுக்கு வந்தா இறங்கு வரிசைன்னு சொல்லுவோம். அந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை எல்லாத்துக்கும் தெரியும் தானே? சரியா? சின்னதுல இருந்து பெருசுக்கு போனா ஏறு வரிசை, பெருசுல இருந்து சின்னதுக்கு வந்தா இறங்கு வரிசை. அப்ப அதுகள் ஞாபகத்துல இருக்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி நாங்க பார்த்த விஷயங்கள். சரி, இப்ப இந்த தலைப்புக்கு கீழே நான் ஒயிட் போர்டில் கொஞ்சம் குறியீடுகள் போடுறேன். சரியா? ஒயிட் போர்டில் கொஞ்சம் குறியீடுகள் போடுறேன். குயிக்கா அந்த குறியீடுகளை வரைந்து அதுக்கான விளக்கமும் அங்கால போடுவேன். குயிக்கா நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? ஓகே சார். சரி, முதலாவது சமன் அடையாளம். என்ன அடையாளம்? சமன் அடையாளம். சமன் அடையாளம். இரண்டாவது சமனன்று. சமனன்று, சமன் இல்லை. சமனன்று அப்படி சமன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே சார். மூன்றாவது பெரிது. நாலாவது சிறிது. இந்த குறியீடுகளை எப்பயும் முன்னாடி இருந்து தான் பார்க்கணும், பின்னுக்கு இருந்து பார்க்கறது இல்லை. இப்படித்தான் உங்களோட கண்ணு இருக்குன்னா இங்கிட்டு இருந்து தான் நீங்க பார்க்கணும். அப்ப ஃப்ரண்ட் சைட்ல, பின்னுக்கு இருந்து பார்த்து போட இயலாது. சரியா மயன்? சரியா மகள்? சரி சார். சரி, அதுல இன்னும் குறியீடுகள் இருக்குது. நீங்க பெரிய கிளாஸ் போக்குல படிப்பீங்க. சரியா? சரி சார். இத நோட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். என்னென்ன குறியீடு தந்திருக்கேன்? என்னென்ன குறியீடு தந்திருக்கேன்? சமன், சமனன்று, பெரிது, சிறிது. ஆ, சரியா. 2 கோடு கிடையாக தந்திருந்தா சமன் அடையாளம். அந்த சமனில சரிவு கோடு ஒண்ணு இருந்தா சமன் இல்லை. அடுத்தது வாய் முன்பக்கம் திறந்து காணப்படுமாயிருந்தா பெரிது. அதே முன்பக்கம் கூர்மையாக காணப்படுமாயிருந்தா சிறிது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி, அழிக்க போறேன். நோட் பண்ணியாச்சா? ஓ சார். சரியா? பண்ணியாச்சு சார். சரி, ஓகே. இப்ப இங்க பாருங்க. சரியா? முதலாவது தலைப்பு போடுங்க. தொகுதி எண் 1 ஆக அமைந்த பின்னங்களை ஒப்பிடுதல். தொகுதி எண் 1 இருக்கும். தொகுதி எண்ல 1 காணப்படுவார். அப்படியாட்ட பின்னங்களை ஒப்பிட போறோம். தொகுதி எண் 1 ஆக அமைந்த பின்னங்களை ஒப்பிடல். சரியா? சரி சார். சரி, அதுக்கு கீழே முதலாவது உதாரணம் சொல்லி போட்டுட்டு 3இல் 1ம் 5இல் 1ம் கீழே உள்ள உருக்களில் காட்டப்பட்டுள்ளன. சரியா? இந்த வசனத்தை எழுதி படம் 2 இதுல உள்ளமாய்க்கே வரைய பார்ப்போம். அந்த படம் 2 உள்ளமாய்க்கு வரைய பார்ப்போம் குயிக்கா.
சார் இப்ப இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்த நிறந்தீட்டப்பட்டுள்ளதுல சரியா உங்களால எது பெருசுன்னு அனுமானிக்க முடியுது? நிறந்தீட்டப்பட்டிருக்கையில ஒன்னாவது படத்துல உள்ளது பெருசா, ரெண்டாவது படத்துல உள்ளது பெருசா? சொல்லுங்க. முதலாவதுல உள்ள சார். உள்ளது பெருசு. முதலாவதுல உள்ளது பெருசு. அப்ப மூன்றில் ஒன்று பெருசு அப்படின்னு சொல்றீங்க. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். மூன்று பெருசு. அப்ப தொகுதி எண்ணுல ரெண்டுமே ஒன்று காணப்பட்டா, தொகுதி எண்ணுல ரெண்டு எண்களுமே ஒரே எண்ணாக இருந்தா நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த கோட்டுக்கு மேல உள்ள எண் ஒன்று ஆக காணப்படும். சரியா? ஒன்று ஆக காணப்பட்டா தொகுதி எண் ரெண்டும் சமன். தொகுதி எண்ல உள்ள ரெண்டு எண்களும் சமனானது. அந்த சந்தர்ப்பத்துல நீங்க இந்த கோட்டுக்கு கீழே உள்ள எண்ல எந்த எண்ணை நீங்க தேடணும்னா சிறிய எண்ணை தான் நீங்க பார்க்கணும். எந்த எண்ணை நீங்க பார்க்கணும்? சிறிய எண். நல்லா விலகி கொள்ளுங்க. அப்ப நீங்க டக்குன்னு பெரிய எண்ணை பார்த்து போட்டுட்டு அதுக்கு நீங்க போடுறதுக்கு இயலாது. நான் சொல்லி கொடுக்குற ஐடியா இப்ப விளங்கிறோம். அப்ப மேல உள்ள ரெண்டு எண்களும் சமனாக காணப்படும். மேல உள்ள ரெண்டு எண்களும் சமனாக காணப்படும். அப்படி ஒரே மாதிரி எண்களாக காணப்படுவாரு. அப்ப இங்க ரெண்டு எண்களுமே ஒன்று தந்திருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு எண்களும் ஒன்றாக காணப்படுறனால இப்ப நீங்க தான் எல்லாரும் சொன்னீங்க முதலாவது படத்துல உள்ள நிறந்தீட்டப்பட்டுள்ள பகுதி பெருசு. இது வெறும் வெளிப்படை உண்மை. யாருக்குமே அது தெரியும். யாருக்குமே அது தெரியும். சரியா? ஒரு கார்ட்போர்ட் துண்டா இருக்கட்டும், ஒரு பலகை துண்டா இருக்கட்டும், சரியா எடுத்து மூண்டா பிரிச்சுட்டு கீழே உள்ளதை ஐந்தா பிரிச்சுட்டு இந்த நிறந்தீட்டப்பட்டிருக்க ரெண்டையும் கையில எடுத்து வச்சு பார்த்தோம்னா சரியா முதலாவது படத்துல உள்ள அதுதான் பெருசு. அப்ப அது மூன்றுல ஒரு பகுதி. மூன்றுல ஒரு பகுதி. அப்ப இதை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோட்டுக்கு மேல உள்ள எண்கள் சமனாக இருந்தா கோட்டுக்கு கீழே நாங்க சிறிய எண்ணத்தான் தேடணும். எந்த எண்ணை தேடணும்? சிறிய எண். சரியா மகள்? சரியா மகன்? சரி. திரும்பியும் ஒருக்கா விளக்கம் தாரேன். சரியா? திரும்பியும் ஒருக்கா விளக்கம் தாரேன். தொகுதி எண் ஒன்று ஆக அமைந்த பின்னங்களை ஒப்பிடல். அப்ப இங்க ரெண்டு படம் தந்திருக்குது. முதலாவதுல ஒரு செவ்வகத்தை 3 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவதுல ஒரு அதே அளவான செவ்வகம், சரியா, அதே அளவான செவ்வகம் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப செவ்வகங்கள் ரெண்டுமே ஒரே ஒரே செவ்வகம் தான். ஆனா முதலாவதுல 3ஆ பிரிச்சிருக்கோம், ரெண்டாவதுல 5ஆ பிரிச்சிருக்கோம். 3ஆ பிரிச்சா அதுல ஒரு துண்டு 3இல் 1. 5ஆ பிரிச்சா அதுல ஒரு துண்டு 5இல் 1 அப்படின்னு சொல்லுவோம். சரியா மகள்? சரியா மகன்? இந்த ரெண்டு பின்னங்கள்ல முதலாவது படத்துல நிறந்தீட்டப்பட்டிருக்கதான் பெருசு. சரியா? தரம் 1 பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லும். சரியா? யாருக்கிட்ட கேட்டாலும் அது சொல்லுவாங்க. படிச்சிருக்கணும்னு தான் அவசியம் இல்லை, அதை பார்த்தாலே சொல்லுவாங்க. மேல உள்ள நிறந்தீட்டப்பட்டிருக்க பகுதி தான் மிக பெரியது அப்படின்னு சொல்லும். அப்ப அதை எப்படி நாங்க படிப்பு ரீதியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தொகுதி எண்ல ரெண்டும் சமனாக இருந்தா கோட்டுக்கு கீழே உள்ள எண்ணுல எங்க சிறிய எண் காணப்படுதோ அந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். சரியா? ஓகேவா? சரி சார். சரி, குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணிட்டோம் சார். நோட் பண்ணிட்டேன். சரி, அந்த நான் எழுதி காமிச்சிருக்கதை நோட் பண்ணணும். இந்த அம்புக்குறி போட்டு சமன்னு சொல்லி போட்டிருக்கேன், வட்டம் போட்டு சிறிய எண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கேன், அந்த பெரிது அடையாளம் போட்டிருக்கேன். அதுகளையும் கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு தேவையான விளக்கம். சரியா? சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி. அப்ப எங்களுக்கு 2 பின்னங்கள் தருவாங்க. எங்களுக்கு 2 பின்னங்கள் தருவாங்க. அந்த 2 பின்னங்கள்ல கோட்டுக்கு மேல உள்ள எண் 1 ஆக இருந்தா கோட்டுக்கு கீழே சிறிய எண்ணை தேடணும். கோட்டுக்கு கீழே எந்த எண்ணை தேடணும்? என் சிறிய எண்ணை தேடணும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி சார். கோட்டுக்கு கீழே எந்த எண்ணை தேடுவீங்க? சிறிய சிறிய எண்ணை தேடுவீங்க. சரியா? ஓகேவா? ஓகே சார். சார் சரி, நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா? இல்ல சார். சார். வேணாம் சார். சரி, அடுத்து போடுங்க. தொகுதி எண் சமனான பின்னங்களை ஒப்பிடுதல். தொகுதி எண் சமனான பின்னங்களை ஒப்பிடுதல். இப்ப நாங்க பார்த்த விஷயமே தான். அங்க வந்து 1 தான் காணப்படுவாரு. ஆனா இங்க வந்து கோட்டுக்கு மேல 2 2 இருக்கலாம், 3 3 இருக்கலாம், 10 10 இருக்கலாம், 20 20 இருக்கலாம். அப்படி 2 எண்களும் சமனாக காணப்படுவார். 2 எண்களும் எப்படி காணப்படுவாரு? சமமாக சமனாக காணப்படுவாரு. அப்ப 2 எண்களும் ஒன்றாக காணப்பட்டாலும் அதே தான் வேலை செய்ய போறோம். 2 எண்களும் சமனாக காணப்பட்டாலும் நாங்க முதல்ல செய்த வேலையை தான் செய்ய போறோம். சரியா? சரி சார். சரி சார். அப்ப என்ன வேலை செய்யணும்? சொல்லுங்க, என்ன வேலை செய்யணும்? கோட்டுக்கு மேல உள்ள 2 எண்களும் சமனாக காணப்பட்டா கோட்டுக்கு கீழே நாங்க எந்த எண்ணை தேடணும்? அதே என்ன தேடணும் சார்? கொள்ளுவனே என்ன சொல்ற? கொள்ளுவனே கோட்டுக்கு மேல உள்ள 2 எண்ணும் சமனாக இருந்தா கோட்டுக்கு கீழே எந்த எண்ணை தேடுவீங்க? சிறிய என்ன? சிறிய எண்ணை தேடணும். நல்லா தெளிவாக விளங்கி கொள்ளணும். சிறிய எண். தெளிவாக மைண்டுக்கு சேர்த்து கொள்ளணும். சரியா? கோட்டுக்கு கீழே சிறிய எண்ணை தேடணும். அதுக்குதான் நான் வட்டம் போட்டு அழகா குறிச்சு காட்டுனேன். கோட்டுக்கு கீழே எந்த எண்ணை தேடணும்? சிறிய சிறிய எண்ணை தேடணும். அப்ப கோட்டுக்கு கீழே சிறிய பகுதி எண்ணுடைய தான் பெரிய பின்னமாக காணப்படும். இந்த பாருங்க, எழுதி காமிக்கிறேன். சிறிய எண். அப்ப இந்த கோட்டுக்கு கீழே சிறிய எண் உள்ள பின்னம் வந்து பெரிய பின்னமாக காணப்படும். அதனால தான் அந்த பெரிது அடையாளம் இங்க அழகாக போட்டிருக்கார். சரியா? இந்த சிறிய எண்ணுன்னு சொல்லலாம், அப்படிலாட்டி குறைந்த பெருமானம்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? கோட்டுக்கு கீழே குறைந்த பகுதி எண்ணை. சரியா? குறைந்த பெருமானத்தை உடைய பகுதி எண்ணை. குறைந்த பெருமானத்தை உடைய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் வந்து சின்ன பின்னமாக காணப்படும். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிக்கொண்டு அந்த நான் ரெட் கலர்ல குறிச்சு காமிச்சிருக்கதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே பாருங்க, இந்த தடிச்ச எழுத்துல அழகா காமிச்சிருக்காரு. சமனான பெருமானங்களுடைய தொகுதி எண்ணை கொண்ட இரு பின்னங்களில் குறைந்த பெருமானத்தை உடைய அப்படி சிறிய பெருமானத்தை உடைய பகுதி எண்ணை கொண்ட பின்னம்
மற்றையதை விட பெரியதாக இருக்கும். மற்றையதை விட பெரியதாக இருக்கும். அப்ப கோட்டுக்கு மேல உள்ள எண்கள் சமனாக இருந்தா கோட்டுக்கு மேல உள்ள எண்கள் சமனாக இருந்தா நாங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, சரியா, சிறிய எண்ணை தேடணும். எந்த எண்ணை தேடணும்? சிறிய என்ன சிறிய எண்ணை தேடணும். அப்ப கோட்டுக்கு கீழே சிறிய எண்ணை கொண்ட பின்னம் தான் பெரிய பின்னமாக காணப்படும். ஓ சார். அப்ப கிளியர் தானே? ஓ கிளியர் சார். சரியா, நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா? வேணும் சார். வேணும் சார். வேணும் click சார். பண்ணுங்க. வேணும் சார். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓ சார். ஓ சார். திரும்ப விளக்கம் தாரேன். எங்களுக்கு 2 அப்படி 3 பின்னங்கள் தருவாரு. அந்த பின்னங்கள்ல கோட்டுக்கு மேல உள்ள எண் சமனாக இருந்தா, கோட்டுக்கு மேல உள்ள எண் ஒரே மாதிரி எண்ணா இருந்தா, 1 காணப்படலாம், 2, 3, 5, 10, 15. கோட்டுக்கு மேல உள்ள 2 எண்களுமே, அதாவது தொகுதி எண்ணுன்னு சொல்லுவோம், அந்த 2 எண்களும் சமனாக இருந்தா நீங்க கோட்டுக்கு கீழே சின்ன எண்ணத்தை எடுக்கணும். அப்படி குறைந்த எண்ணை எடுக்கணும். மிக குறைந்த எண்ணை எடுக்கணும். அந்த மிக குறைந்த எண் தான் பெரிய பின்னத்தை உடையது. மிக குறைந்த எண் தான் என்ன பின்னத்தை உடையது? பெரிய பின்னம். அப்ப இங்க 2 பின்னங்கள் தந்திருக்காரு. 3ல் 1, 5ல் 1, 3ல் 2, 5ல் 2. அப்ப 3ல் 1ஐயும் 5ல் 1ஐயும் எடுத்தீங்கன்னா கோட்டுக்கு மேல 2ம் சமனான எண்கள். அப்ப கோட்டுக்கு கீழே சிறிய எண்ணை தேடணும். ஆகவே 3ல் 1 பெரிய பின்னமாக இருக்கும். சரியா? சரி சார். சரி சார். 3ல் 2, 5ல் 2, 3ல் 2, 5ல் 2. அப்ப கோட்டுக்கு மேல உள்ள 2 சமனான எண். கோட்டுக்கு மேல உள்ள 2 வந்து சமனான எண். ஆகவே கோட்டுக்கு கீழே 3 தான் சிறிய எண். அப்ப 3ஐ கொண்ட பின்னம் வந்து 3ல் 2. ஆகவே அந்த 2 பின்னங்கள்ல 3ல் 2 பெரிதாக காணப்படும். சரியா மகள்? சரியா மயன்? சரி சார். சரி சார். பண்ணியாச்சா? சரி சார். நோட் பண்ணிட்டேன் சார். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க? டைம் வேணாம் சார். சரியா, ஓகே. டைம் வேணாம் சார். நோட் பண்ணியாச்சு. சரியா. அப்ப அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இதுதானே? இல்ல சார். இல்ல சார். கிளியர். அடுத்து போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த தலைப்பு போடுங்க.
சமனான பகுதி எண்ணை கொண்ட பின்னங்கள். சமனான பகுதி எண்ணை கொண்ட பின்னங்கள். நாங்க பார்த்தது சமனான தொகுதி எண்ணை கொண்ட பின்னங்கள். இப்ப பார்க்க போறது சமனான பகுதி எண்ணை கொண்ட பின்னங்கள். அப்ப கோட்டுக்கு கீழே உள்ளது சமனாக காணப்படும். கோட்டுக்கு கீழே உள்ளது எப்படி காணப்படும்? சமமாக சமனாக காணப்படும். ஓகேவா? ஓகே சார். சரி. இப்ப இங்க பாருங்க, ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன சம்பவம்னா, ஒரு கேக் இருக்குது. எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம்தான். பிறந்த தினம் அப்படி வெட்டிங் அப்படி நிறைய விஷயங்களுக்காக வேண்டி இந்த கேக் கட் பண்றது வழக்கம். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு கேக்க சமனான எத்தனை துண்டுகளாக வெட்டி சார் இது காட்டுனே விளங்குல. விளங்குது இல்லையா? இது படம் விளங்கல்லையா? படம் விளங்கல்லையா? விளங்குது சார். சரி. இப்ப பிறந்த தினம் நான் பேசல சேவை மாடுங்க. மைக்க ஆஃப் பண்ணிட்டு நல்லா செய்வோம். பிறந்த தினம் அப்படி திருமணம், வெட்டிங், இந்த வெட்டிங்ல ஹோம் கமிங், ரிசப்ஷன், இப்படி நிறைய விடயங்களுக்கு சரியா ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்றது, இப்படி நல்ல ஒரு விஷயத்துக்கு இந்த கேக் கட் பண்றது வழக்கம் இல்லையா மகள்? கேக் கட் பண்ணுவாங்க தானே? சரியா? அப்ப அப்படியாப்பட்ட ஒரு கேக் கொண்டு இங்க உங்களுக்கு தந்திருக்காங்க. செவ்வக வடிவத்துல ஒரு கேக் தந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இதை பிராக்டிக்கலாவும் செய்து காமிக்கலாம். அப்ப அந்த கேக் வந்து எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது? 5 சமத்துண்டுகளாக 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த வீட்டுல உள்ள அண்ணாவுக்கும் தங்கைக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. யாராருக்கு கொடுத்திருக்காங்க? அண்ணாவுக்கும் தங்கைக்கும். அப்ப அண்ணாவுக்கு கொடுத்திருக்கிறது வந்து எத்தனை துண்டு? 3 துண்டு. தங்கைக்கு கொடுத்திருக்கிறது எத்தனை துண்டு? 1 துண்டு. 1 துண்டு. அப்ப இங்க சமனாத்தா பிரிக்கப்பட்டிருக்குது. சமனாக பிரிக்கப்பட்டிருக்குது. அண்ணாவுக்கு 3 துண்டுகள் கொடுத்திருக்காங்க. அதனால 5 மேல் 3 சொல்லுவோம். தங்கைக்கு 1 துண்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நாங்க பின்னத்துல சொல்லிக்கல 5 1 சொல்லுவோம். சரியா? சரி சார். இப்ப யாருக்கு அதிகமான கேக் கொடுக்கப்பட்டிருக்குது? யாருக்கு அதிகமான? இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அண்ணாவுக்கு தான் அதிகமான கொடுக்கப்பட்டிருக்குது. சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க. அண்ணாவுக்கு தான் அதிகமான கேக் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இங்க கோட்டுக்கு கீழே உள்ள 2 எண்களும் சமனா இருக்குது. கோட்டுக்கு கீழே உள்ள 2 எண்களும் எப்படி இருக்குது? சமனாக இருக்குது. கோட்டுக்கு கீழே உள்ள 2 எண்ணும் சமனாக இருக்கும் பொழுது இப்ப நீங்க எந்த பின்னத்தை பெரிய பின்னம்னு சொல்றீங்க? கோட்டுக்கு மேல உள்ள பின்னத்தை. மகள், கோட்டுக்கு கீழே 2 எண்களும் சமனாக தந்திருக்கும் பொழுது 5 3 பெருசா 5 1 பெருசா? 5 3. அப்ப 5 3 பெருசுனா நீங்க கோட்டுக்கு பகுதி எண்ல சமனா இருக்கும் பொழுது தொகுதி எண்ல யார தேடும்? சொல்லுங்க. பெரிய எண்ணை தேடணும். யார தேடணும்? தேட வேண்டும். எந்த எண்ணை தேடணும்? பெரிய எண்ணை தேடணும். அப்ப முதல்ல பார்த்தது வேற தலைப்பு, இப்ப பாக்குறது வேற தலைப்பு. ரெண்டையும் மாத்தி கொள்ள கூடாது.
அது வேற இது வேற. அங்க நாங்க சிறிய எண்ணை தேடணும், இங்க நாங்க என்ன எண்ணை தேடணும்? பெரிய என்ன? பெரிய எண்ணை தேடணும். சரி, ஓகேவா? அப்ப கிளியரா? ஓ சார். சரி, குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே சார். ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? வேணும் சார். வேணும் சார். சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே, டைம் தாரேன், நோட் பண்ணுங்க. சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். அப்ப பகுதி எண்கள் சமனாயிருந்தா, பகுதி எண்கள் சமனாயிருந்தா, கோட்டுக்கு கீழே பகுதி எண்கள் ரெண்டும் சமனாயிருந்தா, தொகுதி எண் கோட்டுக்கு மேல உள்ள எண்ல நீங்க பெரிய எண்ணை தேடணும். எந்த எண்ணை தேடணும்? மிக பெரிய என்ன? மிக பெரிய எண்ணை தேட வேண்டும். சரியா மகள்? சரியா மகன்? ஓகேவா? சரி சார். சரி, ஓகே சார். சரியா. சரி, அப்ப இது இந்த ஏறு வரிசையில எழுதுறதுக்கு இங்க காட்டியிருக்காங்க. சரியா? ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பகுதி எண் 6 கொண்ட பின்னங்கள், பகுதி எண் 6 கொண்ட பின்னங்கள்ல முதலாவது 6ல் 1, ரெண்டாவது 6ல் 2, மூன்றாவது 6ல் 3, நாலாவது 6ல் 4, அஞ்சாவது 6ல் 5. அப்ப அப்படியே போக்குல 6ல் 1, 6ல் 2, 6ல் 3, 6ல் 4, 6ல் 5, அடுத்து 1. அப்ப அங்க ஏறு வரிசைன்னு சொல்லுவோம். சின்னையில இருந்து பெருசுக்கு போனா ஏறு வரிசை, சின்னையில இருந்து பெருசுக்கு போனா என்னன்னு சொல்லுவோம்? ஏறு வரிசை. அதே மாதிரி இங்க பெருசுல இருந்து சின்னதுக்கு வந்தா இறங்கு வரிசை. இறங்கு வரிசை. இறங்கு வரிசை. சரி, இது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். கட்டாயம் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சரி. சரி சார். சரி, சரி, நோட் பண்ணியாச்சா? இல்ல இல்ல சார். சார். சரி, ஓகே ஓகே, கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணியாச்சு சார். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். சரி, அப்ப ஏறு வரிசையில எப்படி எழுதணும், இறங்கு வரிசையில எப்படி எழுதணும்? சரியா? சரி சார். சரி, அப்ப கிளியர் தானே? ஓ சார். சரி, தொகுதி எண்ல சமனாக இருந்தா, தொகுதி எண் சமனாக இருந்தா பகுதி எண்ல என்னத்தை தேடுவீங்க? தொகுதி எண் சிறிய சமனாக இதா பாருங்க, 4ல் 1, 5ல் 1. யார தேடுவீங்க?
யார தேடுவீங்க? சிறிய எண். சிறிய எண்ணை தேடுவீங்க. அப்ப இதுதான் சிறிய எண், ஆகவே பெருசு. இப்ப பகுதி எண் சமனா இருக்குது. இங்க 3, இங்க 5. இப்ப யார தேடுவீங்க? இப்ப யார தேடுவீங்க? பெரிய எண். பெரிய எண்ணை தேடுவீங்க. அப்ப 8ல் 5 பெருசு. சரியா? ஓகேவா? ஓகே. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க வேகமா. கிளாஸ் செய்யறோம் தானே, ஆன்லைன் கிளாஸ். அதனால அவங்க கவனிச்சு போகும். சார் விளங்குது இல்ல ஸ்கிரீன். சரிங்க. மைக் எல்லாரும் ஓப் பண்ணுங்க. சார் எழுதியாச்சு. சரி, எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க? டைம் வேணாம் சார். சரி, ஸ்கிரீன் விளங்குது இல்ல. ஸ்கிரீன் விளங்குது இல்ல. யாரோ கேமரா ஆன் பண்ணிருக்காங்க போல. மைக் ஆன் பண்ணியிருந்தா, கேமரா ஆன் பண்ணியிருந்தா ஓப் பண்ண சொன்னேன். அதே தான் செய்து கொண்டிருக்கிறது. சரி, ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்? சொல்லுங்க. சமவெளி பின்னங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சமவெளி பின்னம். ஒரு பின்னம் தந்தா அந்த பின்னத்துக்கு சமனான பின்னம் ஒன்றை கொடுக்கணுமா இருந்தா என்ன வேலை செய்யணும்? ஒரே எண்ணால பெருக்கணும். அப்படி ஒரே எண்ணால என்ன செய்யணும்? வகுத்தல், அப்படி பிரித்தல். ஓகே. அடுத்து பார்த்தோம் இந்த பின்னங்களை எப்படி ஒப்பிடுறேன்னு சொல்லி. அப்ப பின்னங்களை ஒப்பிடுக்கல சமன் அடையாளம், சமன் இல்லை, பெரிது, சிறிது இந்த அடையாளங்கள் பயன்படுத்தப்படும். அப்ப இதுல கோட்டுக்கு மேல ஒன்று காணப்படுற பின்னங்களை ஒப்பிடலாம் எப்படி? அடுத்தது தொகுதி எண் சமனான பின்னங்களை ஒப்பிடலாம் எப்படி? அடுத்தது பகுதி எண்கள் சமனாக இருந்தா அந்த பின்னங்களை எப்படி ஒப்பிடலாம்? கோட்டுக்கு மேல உள்ள எண் சமனாக காணப்பட்டா கோட்டுக்கு கீழே சிறிய எண்ணை தேட வேண்டும். தொகுதி எண் சமனாக இருந்தா சிறிய எண், பகுதி எண் சமனாக இருந்தா என்ன எண்? பெரிய எண். பெரிய எண். பெரிய எண். சரியா? இப்ப இவ்வளவு விஷயங்கள் தான். அடுத்த கிளாஸ்ல அந்த சின்ன பகுதி ஒன்று இதுல இருக்குது. அதை நாங்க பார்த்து போட்டுட்டு இந்த பாடத்தை முடிக்கலாம். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். சரி சார். எல்லாருக்கும் குட் நைட். Thank you sir. Bye sir. Bye sir. ஓகே 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 Thank you sir. Bye sir. ஓகே.